Hi, hello, beautiful souls. Welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. Today topic உங்க loved one-ஓட hidden feelings நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். Let's see. Think about this person. Your favorite person, your ex, your crush. Let's see their hidden feelings. Lot of cards. Bottom of the deck, Hanged Man. You could be a Pisces, your person could be a Gemini, Capricorn, Taurus, Aries, Leo, Aquarius, Scorpio. This person age could be 28, 39, 26, 27. Your age could be 24, 33, 37 and 27. ரீசெண்ட்லி உங்கள் பர்சன் வந்து உங்கள் ட்ரீமில் வந்திருப்பாங்க. லைக் பேட்சப் ஆகிற மாதிரி, நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி, உங்கள் பர்சனுக்கும் நீங்கள் அவங்க ட்ரீம்ஸில் வரீங்க. உங்கள் லவ்டு ஒன் சைல்டிஷாக இம்மெச்சூராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அது இங்கே வந்து பார்க்க முடியுது. உங்களுக்கு அவங்களோட இம்மெச்சூரிட்டி சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். உங்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சில சுச்சுவேஷனில் உங்கள் லவ்டு ஒன் வந்து இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சீரியஸாக இருக்க சுச்சுவேஷனில் இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுவாங்க. உங்களால் அது டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. பட் உங்களுக்கு அவங்களோட சைல்டிஷ்னஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அட்ராக்ட் ஆகிருப்பீங்க. அவங்களோட குட்டி குட்டி சைல்டிஷ் திங்ஸ் நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆகிருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களை ஹர்ட்டும் பண்ணும். அவங்களோட பிஹேவியர் கேரக்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் உங்களை ஹர்ட்டுமே பண்ணும். நீங்கள் அவங்க கேரக்டரை பார்த்து அட்ராக்ட் ஆகிருப்பீங்க. அவங்க பியூட்டியை பார்த்து அட்ராக்ட் ஆகிருக்க மாட்டீங்க. அவங்க கேரக்டரை பார்த்து நீங்கள் அட்ராக்ட் ஆகிருப்பீங்க. பட் அவங்க கேரக்டரே சம்டைம்ஸ் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் நீங்களே வந்து உங்களை கொஸ்டின் பண்ணிக்கிறீங்க, எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப், வை? இது உங்களோட செகண்ட் லவ்வாக இருக்கலாம். இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் உங்களுக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது, பிலீஃப் இருந்திருக்காது. நீங்கள் லவ்வை வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களோட பாஸ்ட் லவ், பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், தட்ஸ் வை உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்காது லவ் மேலே. பட் இந்த பர்சன் வந்து அந்த ட்ரஸ்ட்டை உங்களுக்கு பில்ட் பண்ணியிருப்பாங்க. ரீபில்ட். திஸ் இஸ் யுவர் செகண்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்கு நிறையவே பெயின் கொடுத்துருக்கும். நீங்கள் அதிலிருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ரிக்கவரி ஆயிருப்பீங்க. உங்கள் பார்ட்னர் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க உங்கள் பார்ட்னர். ஃப்ரெண்ட்ஸ் டு லவ்வர்ஸ், கப்புள்ஸ். உங்கள் பாஸ்ட்டை பற்றி நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட தான் நிறைய ஷேர் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ண மாட்டீங்க. ஒன்லி உங்கள் லவ்டு ஒன் கிட்ட மட்டும்தான் நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க. உங்கள் லவ்டு ஒனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ரொம்பவே ஜோவியலான ஒரு பர்சன். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், லாங் டிஸ்டன்ஸ் லவ். பர்த் டேட் 8, 2nd, 11th, 7, 27, 3rd and 10th. Letter K or B, C, N, M and S. I'm getting feminine energy today. Feminine energy ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரீடிங்கில்.
உங்கள் லவ்டு ஒன்னோட ஹிடன் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, உங்கள் லவ்டு ஒன் உங்களை சீக்ரெட்டாக மீட்டப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் லவ்டு ஒன் லைஃப்பில் சில டஃப் டைம் அண்ட் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம், தேர்ட் பர்சன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பேரண்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ். உங்கள் ஸ்பெஷல் பர்சன் உங்களை சீக்ரெட்டாக மீட்டப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சீக்ரெட் மீட்டப். உங்ககிட்ட சீக்ரெட்டாக நிறைய விஷயங்கள் வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. நிறைய சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த நோ கான்டாக்டில் உங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் வந்து கான்டாக்டில் இருக்க மாட்டீங்க. அவங்களும் வந்து உங்ககிட்ட சரியாக பேசியிருக்க மாட்டாங்க. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து சீக்ரெட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க லைஃப்பில் போயிட்டுருக்கு, எல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் வந்து சீக்ரெட்டாக மீட்டப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வை சீக்ரெட் மீட்டப். ஐ எம் கெட்டிங் த வேர்ட் சீக்ரெட் மீட்டப். உங்கள் லவ்டு ஒனுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா ஆர் ஃபேமிலி ட்ராமா இருக்கலாம், ஆர்எல்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. உங்களோட பாஸ்ட் வந்து ரொம்பவே பேடாக இருக்குது. ஒஸ்ட் பாஸ்ட் பார்க்க முடியுது. உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹீலராக அவங்க கூட இருந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க முடியுது. டீப் டவுன் ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. 2019, 2022, 2024 இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகியிருப்பாங்க. திஸ் இஸ் யுவர் சீக்ரெட் அட்மையர். பிஃபோர் ஐ செட், இவங்க உங்களை சீக்ரெட்டாக மீட்டப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரைட் நவ் இந்த பர்சன் வந்து உங்களை சீக்ரெட்டாக அட்மையர் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் அட்மைரேஷன். உங்ககிட்ட அவங்க வந்து எமோஷன்ஸ் இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஹிடன் ஃபீலிங்ஸ், they still have feelings for you. Their heart only loves you. You are the only one they need. This person is in love with you. See, they are holding you. Still இந்த person வந்து walk away பண்ணல. இவங்க இன்டென்ஷன் பியூராக இருக்கு, பியூர் ஹார்ட்டட். They are hiding it. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சன் வந்து எமோஷன்ஸ் இல்லாத மாதிரி உங்ககிட்ட ஆக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எமோஷன்ஸ் இல்லை அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து எமோஷன்ஸ் இல்லாத மாதிரி உங்ககிட்ட ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. தெர் இஸ் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ். இவங்க இப்போது ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட். வை மீன்ஸ் இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து சீக்ரெட்டாக அட்மையர் பண்ணுறாங்க உங்களை. உங்ககிட்ட அவங்க ஷோ ஆஃப் பண்ணுறது, அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, கேரிங் இல்லை, லவ் இல்லை. அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. பட் இந்த பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. தே ஹாவ். எப்போவுமே உங்கள் தாட் இவங்களுக்கு இருக்குது. உங்ககிட்ட அவங்க பிஹேவ் பண்ணுறது, அவங்க உங்களை நினைக்கல, உங்கள் தாட் அவங்களுக்கு இல்லை, அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணுறாங்க. நாட் ரியலி. உங்கள் தாட்ஸ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்போ, லைக் அதிகமாகிறப்போ அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ்ட்டில் உங்கள் 2 பேருக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. ஆர் ஃபைட், உங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஃபைட்ஸ் போயிருக்கும்ல பாஸ்ட்டில். அது இல்லாமல் இந்த பர்சன் வந்து அகெயின் திங்க் பண்ணி அந்த ஃபீலிங்ஸ், அந்த தாட்லேருந்து ஓவர் கம் பண்ணுறாங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் அவங்கள எப்போலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோ அப்போது இந்த பர்சன் வந்து இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஹர்ட் பண்ணது நினைக்கிறப்போ அவங்களுக்கு கோவம் வரும்ல,
லைக் ட்ரிகர் ஆகும்ல, அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. உங்கள் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த பர்சன் வந்து சம்டைம்ஸ் வந்து இருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த பர்சன் வந்து இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஐ திங்க் திஸ் பர்சன் ஷார்ட் டெம்பர் ஆர் எல்ஸ் யூ. குட்டி குட்டி திங்ஸ்க்கு கூட இந்த பர்சன் வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க. ஆங்கர் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம் வந்து அட்ரெஸ் பண்ண இந்த பர்சன் கிட்ட போகிறீங்க. நீங்கள் அதை ஸ்டார்ட் தான் பண்ணுவீங்க. இந்த பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க வந்து அவங்களோட ஷார்ட் டெம்பர் அவங்கக்கிட்ட வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இவங்களோட ஷார்ட் டெம்பர்னால உங்கள் ரிலேஷன்ஷிப் நிறையவே அஃபெக்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் நாட் யுவர் ஃபர்ஸ்ட் பிரேக்கப். நிறைய பிரேக்கப் உங்களுக்கு ஆகியிருக்கும் இந்த பர்சன் கூடயே. பட் திஸ் டைம் இந்த பிரேக்கப் வந்து ரொம்ப லாங் கேப், லாங் பிரேக்கப் பார்க்க முடியுது. இன் யோர் கேஸ் 2 டைப்ஸ் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன், பிஃபோர் நோ கான்டாக்ட் அண்ட் ஆஃப்டர் நோ கான்டாக்ட். பிஃபோர் நோ கான்டாக்ட் உங்கள் லவ்டு ஒன் அண்ட் நீங்கள் 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் ஜாய். அவுட்டிங், ட்ரிப், வெக்கேஷன், ரெஸ்டாரண்ட், தேட்டர், மால், லைக் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஹாப்பி கப்புள்ஸ். ஆஃப்டர் நோ கான்டாக்ட் பிக் சேஞ்சஸ். உங்கள் லவ்டு ஒன் லைஃப்பில் ஒரு பிக் சேஞ்சஸ், ஒரு மேஜர் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. அண்ட் உங்கள் லைஃப்லேயும் அப்படி தான். யூ நோ தட் இது ஹாப்பி சேஞ்சஸ் கிடையாது. அந்த மேஜர் சேஞ்சஸ் உங்களையும் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் உங்கள் பர்சனை அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆஃப்டர் நோ கான்டாக்ட் டார்க் டைம் இன் தேர் லைஃப். சி, ஹேங்க்டு மேன். இந்த பர்சனோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ், அன்எக்ஸ்பெக்டட் நோ கான்டாக்ட் பிரேக்கப். கரண்ட்லி உங்கள் லவ்டு ஒன் டார்க் டைம் ஃபேஸ் பண்ணுறாங்க. டஃப் டைம். நிறைய ஓவர் திங்க் பண்ணுறாங்க உங்கள் லவ்டு ஒன். உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் இது எல்லாமே அவங்களோட ஹிடன் ஃபீலிங்ஸ். டீப் டவுன் இந்த பர்சன் வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஓவர் திங்கிங் அவங்கள அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் கூட நிறைய ஓவர் திங்க் பண்ணுறீங்க. ஓவர் திங்கிங். ஆக்சுவலி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். நிறைய ஓவர் திங்க் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த ஓவர் திங்க் பண்ணி நீங்கள் ரொம்ப ஹர்ட்டும் ஆகுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேட் டிசிஷன் கூட நீங்கள் எடுத்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பார்க்க முடியுதுன்னா, அன்எக்ஸ்பெக்டட் நோ கான்டாக்ட். இட்ஸ் கிளியர். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த பிரேக்கப். யூ ஆர் யுவர் லவ்டு ஒன் சேம் பர்த் மந்த் ஆர் டேட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அக்டோபர் மந்த்னா உங்கள் பர்சனும் அக்டோபர் மந்த் இருக்கலாம். உங்கள் பர்த் டேட் நம்பர் 7னா உங்கள் பர்சனோட பர்த்துமே நம்பர் 7ஆக இருக்கும். லவ்டு ஒன்னுக்கும் உங்களுக்கும் சேம் லெட்டரில் நேம் ஸ்டார்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நேம் வந்து கேல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்க நேமும் கேல ஸ்டார்ட் ஆகும். ஃபேஷன் டிசைனர். யூ ஆர் யுவர் லவ்டு ஒன் லைக் வெஸ்டர்ன் வேர் ட்ரெஸ்ஸஸ், வெஸ்டர்ன் வேர். அண்ட் தென் ஐ எம் சீயிங் யுவர் அன்எக்ஸ்பெக்டட் reunion. Guys, this person obsessed with you. Before I say it, you are the one. You are the only one. இந்த பர்சன் வந்து அவங்க லைஃப்பில் யாரை மீட் பண்ணாலுமே உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்து அவங்கள கனெக்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க வந்து ட்ரூவாக இதை பிலீவ் பண்ணுறாங்க. ஓகேயா? உங்கள் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு உங்கள் லவ்டு ஒன் இதை ட்ரூவாக பிலீவ் பண்ணுறாங்க. இந்த ஒரு வைப், இந்த ஒரு கனெக்ஷன் இவங்க வேற ஒரு பர்சன் கிட்ட ஃபீல் பண்ணதில்லை. இவங்க லைஃப்பில் இன்கேஸ் வேற ஒரு பர்சன் என்டர் ஆனாலும்
உங்கள் பர்சன் ஈஸியாக வேற ஒரு பர்சன் கூட கனெக்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க இதை ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் கூட மட்டும்தான் அந்த கனெக்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, பியூராக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. உங்கள் கூட இருக்க போது அந்த பர்சன் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வைப் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க இதை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, பிலீவ் பண்ணுறாங்க. வேற யாராலையுமே உங்கள் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு. தேர் ஆர் அப்சஸ்ட் ஓவர் யூ. ஐ டோன்ட் நோ தட் மச் தமிழ். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க, நாட் எவ்ரிபடி. தமிழில் பேசுங்க. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகே, நியூவாக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ரேர்லி என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் பேசுகிற லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா பெட்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்டாப் கமெண்டிங் லைக் திஸ். இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. பெட்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். உங்கள் பார்ட்னர் சைடில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் பார்க்க முடியுது. ஆஃப்டர் நோ கான்டாக்ட் உங்கள் பார்ட்னர் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஐ எம் கெட்டிங் தேர் எனர்ஜி ஜென்டில், சாஃப்ட், வெரி சாஃப்ட் பர்சன். உங்கள் பர்சனோட எனர்ஜி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. லைக் அவங்க பேசுகிறப்போ கூட ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் வாய்ஸ் இருக்கலாம், சாஃப்ட் கேரக்டர். ஸ்பெஷல் பர்சனுக்கு 2 பர்சனாலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் டெம்பர், அனதர் ஒன் சாஃப்ட், வெரி சாஃப்ட். இன்சைட் ஹார்ட் இந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தேர் மிஸ் யூ and want to reconnect with you again. They want reconciliation. outside பார்த்தீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறது உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிகிட்ருக்கும். உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. இப்போது அவங்க கரண்ட் பிஹேவியர் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. பட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் கேர் உங்கள் பர்சன் சைடில் பார்க்க முடியுது. உங்கள் பர்சன் இந்த கனெக்ஷனை வந்து சோல்மேட் கனெக்ஷன்னு ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நார்மல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகலை. சோல்மேட் வைப், சோல்மேட் ஃபீல்ஸ் வந்து உங்கள் லவ்டு ஒனுக்கு கிடைக்குது. தட்ஸ் அனதர் திங். ஏஞ்சல்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மேரேஜ், வாட் எவர், க்ரஷ், ஏஞ்சல்ஸோட ஹெல்ப் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. தட்ஸ் ஸோ ஸ்வீட். யூ ஆர் த லவ் ஆஃப் தேர் லைஃப். தட்ஸ் இட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பர்சனால் யார் கூடயுமே கனெக்ட் பண்ண முடியல எக்ஸ்பெக்ட் யூ. ஐம் கெட்டிங் த வேர்ட் ஃபோன், லேப்டாப். நீங்கள் உங்கள் லவ்டு ஒனுக்கு ஃபோன் ஒரு லேப்டாப் கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க, ஆர்எல்ஸ் அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்கலாம். எலக்ட்ரானிக் திங்ஸ், சைல்ட்ஹுட் லவ். உங்கள் லவ்டு ஒனுக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்க உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணியிருக்கலாம். வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஸ்கூல் டேஸ் ஆர் காலேஜ் டேஸில் உங்களை மீட் பண்ணியிருக்கணும். அப்போவே வந்து லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பிஃபோராகவே உங்களை வந்து மீட் பண்ணி லவ் பண்ணியிருக்கணும். இது பார்க்குறப்போ இது உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் இல்லை. உங்கள் பர்சனுக்கும் இது ஃபர்ஸ்ட் லவ் இல்லை. ஒரு பர்சனுக்கு இது ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கலாம், அனதர் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது. இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்டே உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கணும், லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்னு உங்கள் பர்சனுக்கு இந்த ஃபீலிங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம் உங்கள் லவ்டு ஒன், ஆர்எல்ஸ் நீங்களே கூட இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏஜ் கேப், ஏஜ் டிஃப்ரென்ஸ். See bottom of the deck, Ace of Cups. Reconnect again, reunion. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை விட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகி இருந்தாலுமே உங்கள் லவ்டு ஒன்னால் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இட்ஸ் கிளியர்ட். ஓகே ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெஸ்னேட் ஆகலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட்டை விட இப்போது தமிழ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நல்லா பேசுகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். ஓகே, டேக் கேர், பாய்.